யூடியூப் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு வாரமுமே ராசி பலன் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த ஒவ்வொரு வார ராசியும் எப்படி இருக்கும் அப்படின்றது டீட்டெயில்டாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னாக்க, இந்த வாரம் எப்படி இருக்கும்னு நாங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து செயல்பட்டோம் அப்படின்னாக்க, வருகின்ற பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர முடியுமா? கண்டிப்பாக வர முடியும். சரி, இன்றைக்கி தேதி அப்படிங்கிறது 27/1/2019, கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இது வருஷம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு விளம்பி வருஷம். மாதம் அப்படின்றது தை மாதம் 13ஆம் தேதி. இன்றைக்கி ஆரம்ப நாளே சுப முகூர்த்த நாள். ரொம்ப நாளாக மார்கழியில் திருமணம் பண்ணாமல் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த தை பிறந்த விட்டு வழி பிறந்துருச்சா? வழி பிறந்துருச்சு. அப்போ இந்த வழி பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் கைகூடக்கூடிய நாள், சுப முகூர்த்த நாள். சரி, இன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தாக்க, நைட்டு 9:36 வரலும் சப்தமி, நாளைக்கு அஷ்டமி, திங்கக்கிழமை. அடுத்தது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க, நட்சத்திரம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சித்ரா நட்சத்திரம் நல்ல நட்சத்திரமாக, நல்ல நட்சத்திரம். நைட்டு 8:36 வரலும் சித்ரா நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அப்போ இன்றைக்கி ஆரம்பிக்கிற நாளே நல்லா இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. மொத்தம் ராசிகள் 12. இப்போ ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்த்துட்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு ராசி பார்க்க போகிறது அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு மேஷ ராசி. ராசியில் முதல் ராசி மேஷ ராசி. மேஷ ராசியுடைய அதிபதி அப்படிங்கிறது செவ்வாய். செவ்வாய் ராசிக்கு 12ல் இருக்கார். 1. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. சனி பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இந்த வாரம் மேஷ ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு எண்ணிய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுமா? கண்டிப்பாக நிறைவேறும். சரி, என்ன விதமான எண்ணங்கள்? நம்மளுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள், அதாவது தாய் வழி தகப்பன் வழியில் உள்ள பாட்டன் புட்டன் உள்ள சொத்துக்கள் நமக்கு கையில் கிடச்சி, பொருளாதாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி, சங்கடங்கள் விலகி நல்லபடியாக இருக்குமா? கண்டிப்பாக இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும். சரி, வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னாக்க, எம்பெருமான் முருகப்பெருமான். நாம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு அவருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். எத்தனை நாள் அர்ச்சனை பண்ணட்டும்? தொடர்ந்து ஒரு 7 செவ்வாய்க்கிழமை அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க, மேசராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பொருளாதார தடைகளும் தாமதங்களும் விலகுமா? கண்டிப்பாக விலகும்னே சொல்லலாம். அடுத்தது ராசியில் 2வது ராசி அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு ரிஷப ராசி. ரிஷபம் அப்படின்னாலே அதிபதி சுக்கிரன். ராசியாதிபதியான சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அறிவுபூர்வமான ஆலோசனைகள் கூறப்படும். யாரால்? அனுபவம் உள்ளவங்களால். அவங்களால கூறப்பட்ட ஆலோசனைகளை ஏற்று அந்த வியாபாரத்தில் உள்ள தடங்கல்களை விலக்கி, எண்ணிய எண்ணங்களுக்கு ஏற்ப அதையும் தாண்டி லாபம் பெறக்கூடிய வாரமாக கண்டிப்பாக லாபம் பெறக்கூடிய வாரம்னே சொல்லலாம். அதே போல் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பிறந்திருக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்தி படிப்பில் வெற்றி கூடக்கூடிய நாட்களாக கண்டிப்பாக வெற்றி கூடிய நாட்கள். பெண்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக இருந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையக்கூடிய வாரம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். ரிஷபராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னாக்க, வீட்டிலையே மகாலட்சுமி ஃபோட்டோ வச்சு வழிபட்டுட்டு வந்தோம்னாக்க, செல்வம் செல்வாக்களை குறைவு இல்லாமல், எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாமல் நல்ல லெவலில் இருக்குமா? கண்டிப்பாக நல்ல லெவலில் இருக்கும்னே சொல்லலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறது 3வது ராசி அப்படிங்கிறது மிதுன ராசி. இந்த மிதுனம் அப்படின்றது அதிபதி புத பகவான். இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு எப்போதுமே அனலைஸ் பண்ணக்கூடிய தன்மைகளை கொடுப்பவர். குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரா? 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஹையர் எஜுகேஷன் விஷயமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் கைகூடுமா? கண்டிப்பாக கைகூடும். 2ஆம் இடத்துல இருக்கின்ற கடகராகு ஜலராகு. அந்த ஜலராகுவை பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறவங்களுக்கு கை கொடுப்பாரா? கண்டிப்பாக கை கொடுப்பார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடில்
ஹையர் எஜுகேஷன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்தது மாணவர்கள் பார்த்தோம். அடுத்தது குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு ரொம்ப நாளாக பதவி உயர்வு கிடைக்கல, எனக்கு என்னோட கீழே உள்ளவங்கெல்லாம் பதவி உயர்வு பெற்றுக்கிறாங்க, நான் இன்னும் பதவி உயர்வு பெறலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பதவி உயர்வு பணவரவு ரெண்டுமே கிடைக்குமா? கண்டுமே கிடைக்கும். சரி, வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னாக்க, ஒரு முறை திருப்பதி சென்று வந்தோம்னாக்க கண்டிப்பாக திருப்பம் வருமா? கண்டிப்பாக திருப்பம் வரும். திருப்பதி போகிற முறை அப்படின்றது ஃபஸ்ட்டு கீழே அலமேலு மங்காபுரத்தில் போயிட்டு தாயார் பத்மாவதி தாயாரை பார்க்கணும். அடுத்தது பஸ் ஸ்டாண்டில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள், அதுக்கு அடுத்தது நேராக மலையில் போயிட்டு வராக சுவாமி, அதுக்கு அடுத்தது பெருமாள். இந்த முறையில் பார்த்துட்டு வந்தாங்கனாக்கா மிதுன ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு எண்ணிய எண்ணங்கள் இந்த வாரத்தில் எளிதில் கைகூடுமா? கண்டிப்பாக கைகூடும்னே சொல்லலாம். அடுத்தது 4வது ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு கடகராசி அல்லது கர்க்கடகம். ராசியாதிபதியான சந்திரன் நல்ல நிலையில் இருக்கிறாரா? கண்டிப்பாக சந்திரன் நல்ல நிலையில் இருக்கார். ராகு பகவான் ராசிக்கு ஜென்மத்திலேயே இருக்கார், சிறப்பு. அதுக்கடுத்தது குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரா? நல்ல நிலையில் இருக்கார். சனி பகவானும் நல்ல நிலையில் இருக்கிறாரா? நல்ல நிலையில் இருக்கார். அப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் பொறுத்தளவுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாரமாக? கண்டிப்பாக தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வாரம். வெற்றதெல்லாம் விடிவு பெறக்கூடிய காலகட்டங்களாக? கண்டிப்பாக வெச்சதும் விடிவு பெறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஆனந்தமான வாரம்னு சொல்லலாமா? ஆனந்தமான வாரம்னே சொல்லலாம். சரி, இந்த ஆனந்தத்தை எளிதில் கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சந்திர பகவான் வழிபாடு. சந்திர பகவான் வழிபாடு அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அருகில் திருவையாறு அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் திங்களூர் அப்படின்றது சந்திர பகவானுடைய ஸ்தலம். அந்த சந்திர பகவான் ஸ்தலத்துக்கு போயிட்டு சந்திர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வருகின்ற பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் சந்திரன் பெயரை சொல்லும் போது, மனோகாரனான சந்திரன் பெயரை சொல்லும் பொழுது எளிதில் விடிவு கிடைக்குமா? கண்டிப்பாக விடிவு கிடைக்கும்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 5வது ராசியான சிம்ம ராசி. ராசியாதிபதி சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடத்துல இருந்தவர் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உடல்நிலையில் அதிக கவனம் இருக்கணும். ஏன் அப்படின்னாக்க இந்த தை மாதம் பிறந்த விட்டே பனியும் பிறந்தது. அதனால் இவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த வாரம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதை மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது நம்பர் 2, மாணவர்களை பொறுத்தளவுக்கு அடுத்த மாணவர்களோட சக மாணவர்களோடு சேர்ந்து குரூப்பாக படித்து படிப்பில் கவனம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குமா? உண்டு. வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தில் பொறுத்தளவுக்கு அனுபவசாலிகளுடைய அறிவுரை கடித்து நல்ல நிலையில் வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு உடலில் சின்ன சின்ன தொந்தரவு இருக்குமே தவிர பொருளாதாரத்துலேயோ வேறு எதுலேயுமோ இருக்க வாய்ப்புகள் உண்டா அப்படின்னா இல்லைன்னு சொல்லலாம். சரி, என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க சூரிய வழிபாடு. சூரியனுக்கு உகந்த நாள் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் சூரியனுக்கு உகந்த நட்சத்திரமான உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் பொறுத்தளவுக்கு வழிபடுறது கார்த்திகை, உத்திராடம் இந்த 3 நட்சத்திர நாளில் சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வர நாளில் 3 நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வருகின்ற தடங்கல்களும் வந்த தடங்கல்களும் சூரியனை கண்ட பனி போல் விலகிருமா? கண்டிப்பாக விலகும்னே சொல்லலாம். அடுத்தது ராசியில் பொறுத்தளவுக்கு 6வது ராசியாக வர்றது அப்படின்றது கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிபதி அப்படின்றது புத பகவான். இந்த புத பகவானை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க அனலைஸ் கொடுக்கக்கூடிய தன்மை உடையவர் புத பகவான். இதுவரை 2ல் இருந்த குரு 3லையும் 3ல் இருந்த சனி பகவான் 4லையும் ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 10க்கு இருந்து 11லையும் இருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கன்னியா ராசிக்காரங்களுக்கு நல்ல காரியங்கள் நிறைவேறக்கூடிய காரியமாக கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய. எந்த விதமாக ரொம்ப நாளாக எனக்கு திருமணத்துக்கு பார்த்துட்ருக்குறாங்க, எனக்கு திருமணமே நடைபெறலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் இந்த தை பிறக்கும் பொழுது கன்னியா ராசிக்காரங்களுக்கு வழி பிறக்குமா?
கண்டிப்பாக வழி பிறக்கும். அப்போ இதுவரை திருமணத்தில் ஏற்பட்டிருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாரமாக கண்டிப்பாக கைகூடக்கூடிய வாரம். சரி, என்ன செய்யணும் அப்படின்னாக்க, திருவெண்காடு, காரைக்கால் அருகில் திருவெண்காடுன்ற இடம் இருக்குது. அந்த கோயில் உள்ளாரியே 3 குளங்கள் இருக்கும். அந்த 3 குளங்கள்லையும் குளிச்சுட்டு எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையும் தாயாருக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு புத பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க கண்டிப்பாக திருமண தடைகள் அத்தனையும் விலகி விரைவில் வீட்டில் கெட்டி மேளம் கேட்குமா, கண்டிப்பாக கேட்கும்னே சொல்லலாம். அடுத்த ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு துலா ராசி. இந்த துலாம் அப்படின்னாலே சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்கள் அப்படின்றது, தராசு போல் எப்பொழுதுமே நடுநிலை தவறாதவர்கள். இவங்களை பொறுத்தளவுக்கு நாம் இப்போ 2019 பற்றி சிந்திச்சுட்டு இருந்தோம்னாக்க இவங்க 2021 பற்றி சிந்திக்கக்கூடியவங்க. இவங்களுடைய எண்ணங்கள் எப்போதுமே ஃப்யூச்சரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கும். வருங்காலம் எப்படி இருக்குது அப்படின்றது. இவங்களை பொறுத்தளவுக்கு சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமராக இருந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவங்க ரொம்ப நாளாக ஆன்சைட் ஒர்க்குக்காக வெளியூர் வெளிநாடு போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் கிடைக்குமா, கண்டிப்பாக வாய்ப்புகள் கிடைக்கும். சரி, என்ன பண்ணினா இந்த வாய்ப்பு உடனடியாக கிடைக்கும் அப்படின்னாக்க, சரணாகதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய ஸ்தலம் அப்படின்றது கும்போணம் பக்கத்தில் கஞ்சனூர்ன்ற இடம். ஒரு முறை கஞ்சனூர் போயிட்டு வந்துட்டு, சுக்கிர பகவானுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை. எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு போகிறது அப்படிங்கிறது அந்த நாட்களில் போகிறது விசேஷம். ஒரு ட்ரிப்பு வெள்ளிக்கிழமை போயிட்டு சுக்கிர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு, அதாகப்பட்டது ஆன்சைட் ஒர்க் போகணும்னு நினச்சவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம். அடுத்த ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசி. விருச்சிகம் அப்படின்னாலே தேல். இந்த இடத்துல பொறுத்தளவுக்கு ராசியாதிபதியான செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார். ஒன்று. அடுத்தது குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஜென்மகுரு. அடுத்தது சனி பகவானை பொறுத்தளவுக்கு 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கிறாரு. எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்மகுரு வனத்திலே அப்படிம்போம். ஜென்மகுரு வனத்திலே கிடையாது, இடமாற்றம். ரொம்ப நாளாக நான் ட்ரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ட்ரான்ஸ்ஃபரே கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வோட பணவரவோடு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள்னு சொல்லலாம். அப்போ விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வணங்க வேண்டியது அப்படின்றது நவகிரகத்தில் உள்ள அங்காரகனை. அங்காரகனுக்கு உகந்த நாள் அப்படின்றது செவ்வாய்க்கிழமை. தொடர்ந்து ஒரு 7 செவ்வாய்க்கிழமை அங்காரகனுக்கு நெய் தீபம் போட்டு 9 முறை வணங்கிட்டு வந்தோம்னாக்க எம்பெருமான் அங்காரகனால் ஏற்படுகின்ற தடங்கல்களும் தாமதங்களும் விலகி வரும் காலம் மட்டுமில்லை நிகழ்காலமும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இனிமையான வாரம்னு சொல்லலாமா, கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி தனுர் ராசி. இந்த தனுர் ராசிக்கு உள்ள குணம் என்ன அப்படின்னாக்க, அதிபதி அப்படின்ற குரு பகவான். இந்த குரு பகவான் அப்படின்றதுனால தன்னை பொறுத்தளவுக்கு தனக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு நினப்பு கொண்டவங்க குரு பகவானுடைய ஆதிபத்தியம் பெற்ற தனுர் ராசிக்காரங்க. இப்போ இந்த தனுர் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி நடக்குது. 1. ராசியாதிபதியான குரு பகவான் 12ல் இருக்கிறாரு. 2. இருந்தாலும் இவங்களை பொறுத்தளவுக்கு ராசியாதிபதி ராசிக்கு 12ல் இருந்தாலும் ஜென்மகுரு இருந்தாலும் உடல்நலம் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வந்து பொருளாதாரத்தில் சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய வரும். 1. சரி, அது கட்டுக்குள்ளார இருக்குமா, வருமானத்தை மீறி போகுமா, கண்டிப்பாக கட்டுக்குள்ளார தான் இருக்கும். 1. அதுக்கு அடுத்தது மாணவர்களை பொறுத்தளவுக்கு பெற்றோர்களுடைய ஆலோசனையை ஏற்பர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தகப்பன்னு சொன்னாக்கா அவங்கள ஏளனம் பண்ணுற மாதிரி இருந்துகிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய அருமை தெரிஞ்சு அவங்களுடைய ஆலோசனைகளை ஏற்று படிப்பில் முழு கவனம் செலுத்துவாங்க. 1. விவசாயிகளை பொறுத்தளவுக்கு தான் எதிர்பார்த்த விலையோட தை மாதம் பிறந்துருச்சு. அறுவடை செஞ்ச விவசாய பொருள்கள் அத்தனையும் எதிர்பார்த்ததோட அதிகமான ரூபாய்க்கு போய் ஆனந்த கூத்தாடிட்டு இருப்பாங்க. மகளிரை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக நான் அந்த ஆபரணம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஆபரணம் வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். இந்த வாரம் பொறுத்தளவுக்கு தனுர் ராசிக்கு இனிமையான வாரமாக கண்டிப்பாக இனிமையான சந்தோஷமான வாரம். சரி, என்ன பண்ணினாக்க இதை விரைவில் கிடைக்கும் அப்படின்னாக்க குருவோடைய அதிதேவதையான தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்திக்கு இஷ்டப்பட்டது வெள்ளை மூக்கு கடலை. 54 அல்லது 108 எண்ணிக்கை கொண்ட வெள்ளை மூக்கு கடலை மாலையை தொடர்ந்து 7 வியாழக்கிழமை போட்டுட்டு வந்தாக்க எல்லா தடைகளையும் விலகி
வெற்றி மட்டும் குறிக்கோளாக இருக்கிற மாணவர்களுக்கும் சரி, மாணவர்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, குடும்ப தலைவிகளுக்கும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் வாரமாக கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிட்டும் வாரம்னே சொல்லலாம். அடுத்த ராசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகர ராசி. மகரம் அப்படின்னாலே சனி பகவான். ராசியாதிபதியான சனி பகவான் ராசிக்கு 12ல் இருக்கார். ஒன்று. அடுத்தது குரு பகவானை பொறுத்தளவுக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். இது வரலும் மகர ராசிக்காரங்களுக்கு அலுவலகத்தில் ஏன் வேலைக்கு போகிறோம், எதுக்கு போகிறோம், நம்ம செஞ்சால் எது செஞ்சாலும் குத்தம்னு குறைன்னு கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க. அது ஹையர் அஃபிஷியலாக இருக்கட்டும், அது லோயரில் இருக்கட்டும் அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் விடிவு கிடச்சி வேலைக்கு போகிற இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய காலகட்டங்களாக கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் வரக்கூடிய காலகட்டங்கள். சரி, அதே போல் மாணவர்களை பொறுத்தளவுக்கு படிப்பில் தடுமாற்றம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தடுமாற்றமெல்லாம் விலகி படிப்பில் கவனம் செலுத்தக்கூடிய நாட்கள் வந்துருச்சா அப்படின்னா கண்டிப்பாக வந்துருச்சு. சரி, இவங்க என்ன பண்ணினாக்க இதை உடனடியாக இது பண்ணலாம் அப்படின்னாக்க மரமலர் பக்கத்தில் செட்டி புண்ணியம்ன்ற இடத்துல ஹயக்ரீவர் கோயில் இருக்குது. ஒரு ட்ரிப்பு ஹயக்ரீவர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே சுவாமிக்கு ஏலக்காய் மாலை சாத்திட்டு டைமண்ட் கல்கண்டு வாங்கி சுவாமி பாதத்தில் வச்சுட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கல்கண்டை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்க மாணவர்களுக்கு அந்த படிப்பில் ஆர்வம் கூடி முதல் ரேங்க் வரத்துக்கான வாய்ப்புகள், ஞாபக மறதி போகிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் உண்டாகும். மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஆனந்தமான வாரம்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த ராசி நாம் பார்க்க போகிறது அப்படிங்கிறது கும்ப ராசி பார்க்க போகிறோம். கும்பம் அப்படின்றது ஆதிபத்தியம் பெற்றவர் சனி பகவான். சனி பகவானை பொறுத்தளவுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. குரு பகவானை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராகுவை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இது சிறப்பா அப்படின்னாக்க கண்டிப்பாக சிறப்பு. எப்படி அப்படின்னாக்க ரொம்ப நாளாக உடல்நல உபாதையில் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு பொருளாதாரத்தை விரயம் பண்ணிகிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களுக்கு அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டங்களாக கண்டிப்பாக விடுபடக்கூடிய காலகட்டங்கள் தொடங்கிடுச்சு அப்படிங்களாம். அதே போல் அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பதவி உயர்வு, நான் ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருந்தேன், எனக்கு ரெகக்னைஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கும் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இந்த வாய்ப்புகளை பெற என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு காடு அப்படின்ற இடம் இருக்குது. அங்கே பொங்கு சனீஸ்வர பகவான் இருக்கார். அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் அர்ச்சனை பண்ணிவிட்டு பொங்கு சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க எல்லா தடைகளும் தவிடு பொடியாகி வெற்றி அப்படின்றது மட்டும் உறுதிப்படும்னே சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிறது 12வது ராசியான மீன ராசி. இந்த மீனத்துக்கும் தனுருக்கும் என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னாக்க அதிபதி குரு பகவான். ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனிம்பாங்க. இப்போ மீன ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிற குரு அவரே 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். மிக சிறப்பு. சரி, அடுத்தது ராகு பகவானை பொறுத்தளவுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். புத்திர பாக்கியங்கள் கிடைக்க பெறாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும். சரி, 9ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஹையர் எஜுகேஷன், எம்ஃபில், பிஹெச்டி இதை மாதிரி பண்ணணுன்னு நினைக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக கண்டிப்பாக நல்ல வாரம். சரி, இந்த நல்ல வாரத்தை எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னாக்க குரு பகவான், நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வணங்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது வியாழக்கிழமை. தொடர்ந்து ஒரு 5 வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு 9 முறை பிரதட்சணம் பண்ணணும். பிரதட்சணம் பண்ணினோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே எளிதில் ஈடேறும். அடுத்தது, இதுவரையும் 12 ராசிக்கு உண்டான பலன்களை கேட்டீங்க. சரி, இதில் ஒரு சில பேருக்கு என்னோடதுக்கு என்ன அப்படின்னு அறியறதுக்கு ஆவலாக இருப்பீங்க. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை இது நான் சொன்னது எல்லாமே பொது பலன்னாக்க 12 ராசிக்கும் இந்தியா ஃபுல்லாக பார்த்தாக்க சற்றேறக்குறைய 120 கோடி பேர் இருக்காங்க. அப்போ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர் இருக்காங்க. 10 கோடி பேருக்கு இது பொருந்துமா அப்படின்னாக்க இது கைட்லைன்ஸ் தானே தவிர இது இண்டிவிஜுவல் பலன் கிடையாது. சரி, இண்டிவிஜுவல் பலன் அறியணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அங்கே அந்த கீழே என்னுடைய நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 2 மொபைல் நம்பர் இருக்குது. அந்த மொபைல் நம்பரில் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள். இல்லையா அந்த நம்பரில் வாட்ஸ்அப் இருக்குது. அந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம்
இது 3த்தையும் அனுப்புங்க. ஜாதகம் கேஸ்டிங் பண்ணி உங்களுக்கு உண்டான தனிப்பட்ட பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் அதற்குண்டான பரிகாரங்களையும் சொல்லித்தரேன்னா கண்டிப்பாக சொல்லித்தரேன். சாமி, நான் வெளிநாட்டில் இருக்கேனே, நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் சிரமம் இல்லை. வாட்ஸ்அப் காலில் வாங்க, இல்லாட்டி ஹைக்கில் வாங்க, அப்படி இல்லாட்டி ஐஎம்ஓ வீடியோ காலில் வாங்க. இதில் எதில் வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக சொல்ல முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கும் உண்டான பொது பலன்களை கேட்ட யூடியூப் வீடியோ நேயர்களுக்கு யூடியூப் சேனலான அஸ்ட்ரோ ஹரி சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைவருக்கும் இதுவரை பொறுமையாக கேட்ட யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள்.